மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21 அதிகாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்கள். 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் தொடர்ந்து மத்தேயு வாசிங்க. நீங்கள் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரசங்க பகுதியை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம பிரசங்கிக்கும் பொழுது அதனுடைய சத்தியங்கள் இயல்பாக உங்களுக்கு புரியும். 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 14 வசனங்கள், முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 33வது பக்கத்தில் இயேசு மறுபடியும் அவர்களுடைய உண்மைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுத்தரித்தார் என்பதே. நம்ம தொடர்ந்து இந்த சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து தனது சிலுவைக்கு அருகாக போயிட்டு இருக்கிறார். சிலுவைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சொல்லப்போனா அவர் தேவாலயத்துல சொல்லக்கூடிய கடைசி உபதேசம். அப்ப அவர்கள் 21ஆம் அதிகாரத்துல இயேசு அங்க தேவாலயத்தை சுத்தப்படுத்தி அதிகாரத்தோடு அவர்களை கண்டிக்கும் பொழுது அவருடைய அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்டு அவரை கைது பண்ணலான்ற எண்ணத்தோடு அங்கே பரிசேயர்கள் வர்றாங்க. இப்போ அவர்களுக்கு தொடர்ந்து அவர் பதில் சொல்றார். அதுல முதல்ல யோவான் ஸ்நானனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, அந்த அதிகாரத்துக்கு ஏன் கீழ்ப்படியல் என்ற கேள்வியை கேட்கிறார். அதுக்கடுத்து அவர்களுக்கு 2 ஓமைகளை கடந்த வாரம் சொன்னதை பார்க்கணும். அதுல ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல மூத்த குமாரன் போமாட்டேன்னு சொல்லிட்டு போய் வேலை செய்யறான், இளைய குமாரன் போறேன்னு சொல்லிட்டு போல. இப்போ அதுல இருந்து அவர்களுக்கு மறுபடியுமான அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை சொல்றாரு, அவருடைய அதிகாரத்தை சொல்றாரு. திரும்ப கடைசி அதுல ஒரு திராட்சை தோட்டத்து எஜமா தோட்டத்தை குத்தகையா விட்டுட்டு போய் அந்த குத்தகைக்காரர்கள் அந்த தோட்டத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்க. இறுதியா அந்த தோட்டக்காரர் அந்த புத்தகக்காரங்களை அழிச்சிட்டு வேற ஒரு ஜனங்களுக்கு எப்படி கொடுக்குறார், அதுல இயேசு எப்படி பிரதான மூலக்கல்லாக இருக்கிறார் ரொம்ப தெளிவா அவர்களுக்கு சொல்றார். அப்ப அவரை பிடிக்க வகை தேடி அவர்களுக்கு ஜனங்களுக்கு பயந்தார்கள்னு 46ஆம் வசனத்துல 21ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். இயேசு மறுபடியும் அதே தேவாலயத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு உவமை திருமண வரவேற்பு உவமை. ஒரு ராஜாவுடைய மகனுக்கு ஒரு திருமணம், அதான் அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேரரசன் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம், ஒரு இளவரசனுடைய கல்யாணம், ஒரு பணக்கார ஒரு ராஜாவுடைய இளவரசனுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே தேதி சொல்லப்படும், யார் யாருக்கு திருமணம் சொல்லப்படும், திருமண ஆயத்தெல்லாம் சொல்லப்பட்டுட்டு சிறப்பான முறையில் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு அழைப்பை கொடுப்பாங்க. அதுதான் இயேசு அங்கே பிரதானமாக சொன்னார். இயேசு சாக போகிறாரு, அவருக்கு மரணமும் அவமானமும் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஓமை சொல்கிறாரு. அந்த ஓமை ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமண நிகழ்வோடு, திருமண அழைப்போடு, திருமண ஆயத்தத்தோடு அதை சொல்கிறார். அந்த நோக்கம் இயேசு எப்படியாச்சும் அந்த மத தலைவர்களும் அந்த இஸ்ரவேல் மக்களும் அவர்கள் மனம் திரும்பவும் தன்னுடைய மேசியா தன்மையும் மத்தியஸ்த தன்மையும் அவங்க புரிந்து கொள்ளவும், இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு மகா மேன்மையானது என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் வர இருக்கிற நியாய தீர்ப்பு உணர்ந்து மனம் திரும்பும்படியாக தான் ஒவ்வொரு ஓமையிலையும் சொல்றார். இந்த 3 ஓமைகளையும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஓமையிலையும் அதே மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். அதை சொல்லும் பொழுது இது ராஜா வீட்டு கல்யாணம்ன்றார். ராஜா வீட்டு கல்யாணம்னா அது எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்கும். எஸ்தர் புத்தகத்துல பார்க்கும்போது அகாஸ்வேருடைய திருமண அந்த ஆயத்தம் 185 நாள். அவங்களுடைய அவங்க 2வது மனைவியை திருமணம் பொழுது 185 நாள் அந்த திருமண நிகழ்வை கொண்டாடினார்கள் சொல்லப்படுகிறது. பேரரசர்களுடைய திருமணத்தினுடைய ஆயத்தம் வெகு விமர்சையான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும், விமர்சையான ஆடைகள் தயாரிக்கப்பட்டிருக்கும், விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்பட்டிருக்கும். ராஜா வீட்டு கல்யாணம் எல்லாரும் போக முடியாது. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு யார் போக முடியும்னா ராஜாவினுடைய அழைப்பை பெற்றவர்கள் தான் போக முடியும். சிஎம் உடைய மகனுக்கு கல்யாணம் நம்ம போக முடியுமா? பிரதமருடைய வீட்டில் ஃபங்க்ஷன் நம்ம போக முடியாது. அவர்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு உறவினர்கள், நெருக்கமானவர்கள், இந்த ராஜாவுக்கு ஏற்ற கனமிக்கவர்களும் என்ன செய்வார், அவர் அழைப்பார். எல்லாருக்கும் அந்த அழைப்பு கிடையாது.
அப்ப இது ராஜா வீட்டு கல்யாணம், ஒரு இளவரசனுடைய கல்யாணம். அந்த ராஜா மகனுடைய கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா ஆடம்பரமா எல்லா நாடுகளும் அதிசயத்து போகிற வகையில பிரமிக்கத்தக்கதாக கல்யாண ஏற்பாடுகளை ரொம்ப ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். பொருட்கள் சேர்த்து வைக்கிறது, எல்லா பிரமிப்பான காரியங்களும் அங்க இருக்குது. அப்படி கல்யாணம் ஆயத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 3வது வசனத்துல போகிற, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்தான். ஏற்கனவே அழைப்பை பெற்றவர், இன்விடேஷன் கொடுத்து முறையா கூப்பிட்டு வரவேற்க சொல்லி வந்தாச்சு. கல்யாண நாள், கல்யாண நேரம். அவங்க வரல. முதல் நாள் நைட்டே வந்திருக்கணும். முன்னாடியே ராஜா வீட்டு கல்யாணம், முதலே போய் அவங்க காத்திருந்திருக்கணும். அவங்க அதை செய்யலை. ராஜா அழைக்கப்பட்டவங்கள அவன் ஊழியக்காரங்க அழைப்பு வர சொல்றான். அவங்க போய் கூப்பிடுறாங்க. கூட்ட என்ன நடக்குது? அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் சொல்லப்படுது. இது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். ராஜா திருமணத்தில் அழைக்கிறாருன்னு சொன்னா அது கட்டலை, ராஜா கட்டலை. அதை பக்கத்துல இருக்கிற மந்திரியோ வேலைக்காரனோ யாரும் எதிர்க்க முடியாது, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொன்னா இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஆனா இங்க ஒரு கூட்டம், அவர்களோ வர முடியாதவர்களா இருந்தார்கள்னு சொல்லல, வருவதற்கு தடையாக பல காரியங்கள்னு சொல்ல, அவர்கள் வர மனதில்லாது இருந்தார்கள். அப்படின்னா வர முடியும், நினைச்சா வர முடியும், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ராஜா கிட்ட கல்யாணம் எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு போவாங்க. அது ஒரு பெரிய சிலாக்கியம். ஒரு இளவரசனுடைய கல்யாணத்துல பங்கு பெறுவது, பந்து இருப்பது, அந்த மகிமையை உணர்வதெல்லாம் மகா பெரிய காரியம். ஆனா அவங்க வர மனதில்லாது இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இப்போ சொல்றாங்க, அழைச்சவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. கல்யாணம் நடக்க போகுது, எல்லாம் ஆயத்தமாயாச்சு, எல்லா இராணுவ சேர்வைகளும் எல்லா பிரம்மாண்டமான சாப்பாடுகளும் எல்லா ஆயத்தங்களும் ரெடியா இருக்குது. ஆள் வரலன்ட்டான். ராஜாக்கு அது எவ்வளோ பெரிய அவமானம், அந்த கல்யாணத்துக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கு. ஆனால் அந்த வசனம் திரும்ப சொல்ல, அவன் வேறு ஊழியக்காரரை அழைச்சி நீங்க போய் சொல்லுங்க. என்ன டீட்டெயில்டா அங்க சொல்றான். இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 2வது முறையா இன்னும் சிறப்பான அழைப்பை கொடுத்து அவன் ரொம்ப டீட்டெயில்டா சொல்றான். முதல் அழைப்பு காமனா இருக்குது. 2வது அழைப்பு என்ன சொல்றாரு அந்த ராஜா? விருந்து ஆயத்தம் பண்ணிட்டேன், எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டுச்சு. ராஜா வீட்டு கல்யாணத்துல நானாவித பலகாரங்களும் நானாவித அசைவ உணவுகளும் எல்லாம் அடிக்கப்பட்டு விமர்சையாக அங்க இருக்குது. எல்லாம் உங்களுக்காக செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன், இவ்வளத்தையும் வீணாக்கிறாதீங்க, தயவு செஞ்சு வாங்கன்ற 2வது அழைப்பை கொடுக்குறாங்க. இயேசுதான் அந்த மத தலைவர்களுக்கு தனது அதிகாரத்தையும் தனது முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு பிரதானப்படுத்தும் பொழுது இதை முன்னிறுத்துகிறார். அழைக்கப்பட்டவங்க அதை இன்னும் அசட்டை பண்ணாங்க. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் சொல்லிப்பாங்க. அழைக்கப்பட்டவங்கள ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான், ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான். அவங்க அசட்டை பண்ணது மாத்திரம் அல்ல, வர மனதில்லாத மாத்திரம் அல்ல, அவர்கள் சொந்த அற்பமான வேலைகளை தேடி போயிட்டாங்க. எங்குமே நடக்காத ஒரு காரியம், இயல்பா இந்த மாதிரி நடக்காது. ஆனா இயேசு இந்த உவமையில அதை சேர்த்து அந்த இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம், அவர்கள் எப்படி கடவுளுடைய சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள் என்பதை சொல்லப்போனா இந்த உலகமே ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்டு. இந்த உலகம் படைக்கப்பட்டதே ஒரு கல்யாண ஆயத்தம் தான். இந்த உலகத்துல தேவன் எல்லா படைப்பையும், ஆதாமினுடைய சந்ததியையும் முழு மனிதர்களையும் எல்லா படைப்பையும் படைத்ததே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கல்யாண ஆயத்தம் பண்றதுதான். படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு மனிதனும் இந்த மகிமையான மணவாளனாகிய இளவரசனாகிய பரலோக இளவரசனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு தான், இயேசு கிறிஸ்துவினுடைய திருமணத்துல இணைவதற்கு தான் ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்படுகிறது. இந்த உலகம் அதுக்கு தான் ஆயத்தமாகி கொண்டு இருக்குது. மணவாளனாகிய கிறிஸ்துவும் மணவாட்டி ஆகிய சபையும் இணையறதுதான் அந்த உலகம். கடவுள் தான் ராஜ்யத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு விமர்சையான இந்த சுவிசேஷ அழைப்பை கொடுத்து, ஒரு புறம் இயேசு மணவாளனா ஆயத்தமாயிட்டு இருக்கிறார். சொல்றார், நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நீங்கள் நானும் மகிமையா சந்தோஷமா இருக்கும்படியாக உங்களுக்கு எல்லா ஆவிக்குரிய மேன்மைகளையும் நான் உண்டு பண்ண போறேன்னு சீசர்கள் சொல்லிட்டு போறார். மறுபுறம் சபை அந்த மணவாளனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மணவாட்டியாகிய தன்னை ஆயத்தப்படுத்தி, வாஸ்தவம் சாலேபின் ராஜா அந்த பாட்டுல கூட எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே,
ஒரு மனவாட்டியா மணவாளனுக்காக காத்திருந்து படக்கூடிய அந்த உணர்வின் வேதனைகள் தான் அந்த பாடல் நம்ம சொல்லுது. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உருவாக்கி கொடுக்குறார். இஸ்ரவேல் ஆகிய ஒன்ன கடவுள் இந்த உலகத்துல அழைக்கப்பட்ட ஜனமா தெரிந்து கொண்டிருக்கிறார். நித்தியத்துல உண்டு பண்ணினா இந்த குமாரனுடைய திருமண பந்தி, நித்தியத்துல உண்டு பண்ணினா இந்த குமாரனுடைய கனமும் மகிமையும் உன்னிடத்தின் மூலமாக வெளிப்பட்டது. கடவுள் ஒன்னு அழைச்சிட்டே இருக்கிறார். ஒன்ன இந்த மகிமையான இளவரசனுடைய திருமணத்துக்கு ஆதாம் வீழ்ந்த அடுத்த நாள் வந்து அறிவிக்கிறார். ஆதாம் பாவம் செஞ்சதிலிருந்து இந்த மீட்பாகிய இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தொடர்ந்து யூதர்கள் மூலமா அறிவிக்கப்படுகிறது, யூதர்கள் கொடுக்கப்படுகிறது. முதல்ல அவர்களுக்கு இருதயம் சரியில்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இருதயம் அவர்கள் வர மனதில்லாது இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்கிறது? ராஜா எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறான். அங்க இருக்கிற எவனுக்கும் அது அழைக்கப்பட்டவனுக்கு ஒருத்தனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ராஜ மனமு வந்து அர்ப்பணிப்போடு அவர்கள் அந்த கல்யாணத்துல பங்கு பெற வைக்கிறாங்க. அந்த அழைக்கப்பட்டவங்க இல்லாம திருமணத்தை நடத்த முடியாது, தரமா நடத்த முடியும். அழைக்கப்பட்ட யாரும் இல்லாம விமர்சையா கனமா மேன்மையா திருமணத்தை நடத்த முடியும். ஆனா அந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த இளவரசனுடைய சந்தோஷத்துல பங்கு பெறும்படியா அந்த இளவரசனுக்கு கொடுக்கப்பட்ட கனமும் மேன்மையும் பங்கு பெறுகிறவங்களுக்கு இருக்குது. இளவரசனை அடையக்கூடிய சந்தோஷமும் ஆறுதலும் அழைக்கப்பட்டவங்களுக்கு. அதுக்கு நான் தான் சொல்றேன், உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய மகிமைக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக உங்களை அழைக்கிறேன் என்ற அழைப்பை கொடுக்கிறார். யூதர்களாக தான் தெரிந்து கொள்கிறார். உலகத்துல நீ என்ன சேஷ்ட புத்திரனா அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய மூத்த குமாரன். ஓ மூலமா இந்த உலகத்துக்கு இந்த மீட்பின் செய்தியை, இந்த கிறிஸ்துவினுடைய மகிமையை அறிவிப்பதற்காக இந்த மணவாளனாகிய இயேசுவினுடைய மணவாட்டியாகிய நீ இருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை சொல்வதற்காக நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். ஆனா உனக்கு வர மனதில்லை. அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் கூட கடவுளுக்கு உண்மையால். ஆனா அநேக ஊழியக்காரர்கள் 4வது வசனத்துல சொன்னது போல, ஏற்கனவே இந்த புத்தக ஓமையில சொன்னது போல, கடவுள் தொடர்ச்சியா தனது ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டே அவர்களுடைய மீறுதலுக்கு மத்தியில அதை கூப்பிடுறான். அவங்க வரல, அவனுக்கு நிப்பாட்டிட்டு வேற ஆளை கூப்பிடுன்னு அவன் போல. அவன் வரலையா, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அவ்வளோன்னு சொல்லி அவனை நிறுத்திட்டு வேற ஒரு ஆட்களை வச்சு, இன்னொரு பிரமிப்பான ஆட்களை வச்சு திருமணத்தை நடத்திருக்கலாம். ஆனா அந்த ராஜா அவர்கள் இடத்துல மறுபடியும் வேற ஊழியக்காரர்கள் அனுப்புறான். அனுப்பி அவன் கெஞ்சிடான். ஒரு ராஜா ஒரு பாமர மக்கள் கிட்ட அவன் கெஞ்சுதலோடு வேண்டுதலோடு வருந்தி கேட்கிறான். அதுல அவன் சொல்றான், என் விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்க. விருந்து யாருக்கு? இளவரசன் சாப்பிட போறானா? விருந்து அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் வாழ்க்கையிலேயே சாப்பிட முடியாத மகிமையான உணவுகள் அங்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. என் எருதுகளும் என் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது. செலவு பண்ணிட்டேன், கோடிக்கணக்காக உனக்காக நான் செலவு பண்ணிட்டேன். நீ இந்த விருதுல பங்கு பெறுவதற்கு அர்ப்பணிப்போட தியாகத்தோட எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. நீ வந்து கல்யாணத்துல வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. உன்னை நான் வேலை வாங்குறதுக்கு கூப்பிடல, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு கூப்பிடல, நீ விசிட்டரா விருந்தாளியா வந்து பங்கு பெறதான் கூப்பிடுறேன். நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உனக்கு வேண்டிய ஆகாரம், உனக்கு வேண்டிய ஆடை, உனக்கு வேண்டிய கணம், உனக்கு வேண்டிய மகிமை, உனக்கு வேண்டிய சந்தோஷம், உனக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நீ வந்து பங்கு பெற மட்டும்தான் உன்னை கூப்பிடுறேன். அந்த ராஜாவுடைய அன்பினுடைய இருதயம், அந்த ராஜாவினுடைய இழப்பு, அர்ப்பணிப்பு, அவன் எவ்வளவு நேசமா தனது குமாரனை மேன்மைப்படுத்துவதற்கு அந்த ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு எவ்வளவு ஆழமானது, உன்னதமானது என்று புரியும்படியா அந்த ராஜா தொடர்ந்து அவர்களோடு பேசுகிறவனா இருக்கிறான். யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் சொன்னார். அந்த ஜனங்களுடைய மீட்புக்கு அவங்க ஒன்றும் பண்ணலை. கடவுள் தொடர்ந்து தன்னை இழந்து தன்னை அர்ப்பணித்து அவர்களுக்காக தொடர்ச்சியாக தனது அர்ப்பணிப்பையும் தனது மகிமையையும் இழந்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க, எத்தனையோ மனிதர்களுடைய பேச்சை அசட்டை பண்ணாங்க, எத்தனையோ முறை கீழ்ப்படியாம கடவுளுக்கு எதிராக பாகால வணங்கினாங்க, விபச்சாரத்துக்கு போனாங்க. ஆனாலும் ஓசியாவை அனுப்பி, எசேக்கியேலை அனுப்பி, தானியேலை அனுப்பி எத்தனை பேரை அவன் கொண்டு புதைச்சாலும் கடவுள் அர்ப்பணிப்போடு தியாகமுள்ள இரத்தத்தோடு அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னார். அஞ்சல பாக்குற அவர்கள் அசட்டை பண்ணாங்க. ராஜாவுடைய அன்பு, ராஜாவினுடைய அர்ப்பணிப்பு, ராஜாவினுடைய பொறுமை, ராஜாவினுடைய தயவு, ராஜாவினுடைய மன்னிப்பின் இருதயம் எதுவுமே அவங்க புரியாம அது அசட்டை பண்ண, பெருசா தெரியாது. அவன் யாரா ராஜா?
இளவரசன் எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் நாட்டில் தான் வாழ்றான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், அசட்டை பண்றான். அதுல ஒருத்தன் தான் வயலுக்கும் ஒருத்தன் தான் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். ராஜா வீட்டு திருமணத்தை விட இன்னைக்கு சாப்பாடு தேவை. இன்னைக்கு வயலில் போய் நான் வேலை செய்யணும், இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ணணும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு தேவை, இன்னைக்கு நான் வேலை செய்யணும். வயலை ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் போய் வேலை செய்ய முடியாதா? வியாபாரத்தை ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் போய் வேலை செய்ய முடியாது. எல்லாமே பாசிபிலிட்டி, எல்லாமே முடியும். ஆனா அவர்கள் வயலையும் வியாபாரத்தையும் முன்னிலைப்படுத்தி அழைப்பை நிராகரிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 6வது வசனத்துல மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அழைப்பை நிராகரிச்சது மாத்திரம் இல்ல, அழைப்பு அசட்டை செஞ்சது மாத்திரம் இல்ல, அவர்கள் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை அவமானப்படுத்தி அந்த ஊழியக்காரனை கொலையும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, நடக்க போகுது, எல்லாம் ஆயத்தமா இருந்துட்டு இருக்குது, மறுபுறம் கொலை நடந்துட்டு இருக்குது. அழைக்கப்பட்ட மனிதனை கொண்டுட்டாங்க. ஏன்? இந்த ஊழியக்காரனை கொண்டுட்டா நீ கல்யாணம் எப்படி நடக்கும்? அனுப்பப்பட்டவன் செத்துட்டான், ஒரு துக்கம் ஏற்பட்டுருச்சு, ஒரு 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 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள்னு சொன்னா கல்யாணம் நின்றும், கல்யாணத்துக்கான எந்த ஆயத்தம் நடக்காது. இப்போ உங்களுடைய நோக்கமே அந்த ராஜாவும் அந்த இளவரசனும் மகிமையா மேன்மையா இருந்துடக்கூடாது. அந்த ராஜா தங்களை ஆளக்கூடாது, அந்த இளவரசன் தங்களுக்கு ஆளுகை செய்யக்கூடாது, அந்த இளவரசன் தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அவனுடைய கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு அவங்க அவமானப்படுத்தி கொலை செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. யூதர்களை பார்த்தா சொல்றாரு, அந்த தலைவர்களை பார்த்தா தலைவர்கள் என்ன பண்ண இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றாரு. எல்லா ஊழியக்காரனும் அடிக்கிறான், அவமானப்படுத்துறான், கொலை செய்யறான், அசட்டை பண்றான். 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து. இந்த கோபம் எப்ப வந்திருக்கணும்? முதல் அழைப்பை கேட்காதப்ப வந்திருக்கணும். முதல் அழைப்பை நிராகரிக்கப்படுதே கோபப்பட்டு அவங்களை அழிச்சு சங்காரம் அடைந்திருக்கணும். ஆனா ராஜா பொறுமை காத்து அன்பு செலுத்தி எல்லாத்தையும் இழந்து நீடிய பொறுமையோடு இருந்து தன்னுடைய உழைப்பை இழந்து, சொத்தை இழந்து, தனக்குரிய எல்லாத்தையும் இழந்து, தான் ஊழியக்காரனை இழந்து, அனுப்பப்பட்ட மக்களுடைய இரத்தத்தை சிந்தின பொழுதும் கூட அவன் பொறுமையா இருந்து தொடர்ந்து அவர்கள் வராத பொழுது அவன் கோபம் அடைகிறான். அவனுடைய கோபம் நீதியான கோபம். தான் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். ஊழியக்காரனை எவன் கொண்டானோ, செய்தி சொன்னவனை எவன் நிராகரிச்சானோ அவனை முதல் அழிக்கிறான். அந்த அசட்டை பண்ண அந்த வியாபாரத்தை வயல்வெளிக்கு போன அந்த மக்களுடைய பட்டணத்தை முழுமையா சுட்டரிச்சுட்டு வர்றான். கல்யாண ஆயத்தத்துல அந்த ராஜா அந்த எதிரிகளை முழுமையாக சுட்டரித்தான். முதல் 7 வசனம் நமக்கு என்ன பாடம் சொல்லுதுன்னா, இது யூதர்களுக்காக சொல்லப்பட்டதான். தன்னை தேடி வருகிற கடவுளுடைய சத்தியத்தை கேட்ட, சுவிசேஷத்தை கேட்ட அந்த ஜனங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை. அந்த எச்சரிப்புல முதல்ல இங்க என்ன பார்க்கிறோம்னா, முதல்ல இந்த 14 வசனமும் ஒரு ராஜாவினுடைய ஒரு அழைப்பை சொல்லு. ஒரு மகா பேரரசன் தான் குமாரனுடைய திருமணத்துக்கு எப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுது. அது இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தான். இதுவரை யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகமே மணவாளனுடைய திருமணத்துக்கான அழைப்பை சொல்லுது. வீழ்ந்து போன ஒவ்வொரு ஆதாமின் ஜனங்களும் இயேசுவினுடைய பந்தியில, இயேசுவினுடைய ராஜ்யத்துல, இயேசுவினுடைய பாதுகாப்பு கோட்டையில வரும்படியாக தான் அழைப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். அவருடைய நீதியான கோபம் வராதபடி இந்த உலகம் அதை எவ்வளவு தூரம் புறக்கணித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். முதல் 7 வசனம் ராஜாவின் அழைப்பை அசட்டை செய்தவர்கள் யார்? யாரு ராஜாவின் அழைப்பை அசட்டை செய்தவர்கள்ன்றத ஆண்டவர் சொல்றார். அதுல முதல்ல 4 காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது, ராஜாவின் இருதயத்தை உணராதவர்கள். ராஜா எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை உணராதவர்கள் அதை அசட்டை செய்வார்கள். ராஜாவினுடைய இளவரசனுடைய கனத்தையும் மேன்மையும் புரியாதவர்கள் ராஜாவை அசட்டை செய்வார்கள். அவன் நாட்டில் வாழ்றான், அவன் நாட்டில் சாப்பிட்றான், அவன் நாட்டில் வியாபாரம் பண்றான், அவன் நாட்டில் தான் அவன் வயல்வெளியில போய் வெள்ளாம் பண்றான். அந்த ராஜாவினுடைய பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாம் செத்துருவாங்க. அந்த ராஜாவினுடைய பராமரிப்பு இல்லைன்னு சொன்னா தீக்கரையாக்கப்பட்ட எதிரிகளால் சூழப்படுவார்கள். இஸ்ரவேல் எப்பயே அழிஞ்சிருக்கணும், இஸ்ரவேல் எப்பயோ துண்டாடப்பட்டிருக்கணும். அவர்கள் தேவனுக்கு எதிராக இருதய கடினத்தோட வாழ்ந்ததுக்கு எப்பொழுதே நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆனால் தேவன் அவர்களுக்கு தொடர்ந்து தனது அன்புள்ள இருதயத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். உன்னை ஆயத்தப்படுத்துறேன், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய முரண்பட்ட இருதயம், உன்னுடைய கீழ்ப்படியாம, உன்னுடைய சோம்பேறித்தனம் எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னை முழுமையாக நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். உன்னை பார்வையை நான் திருப்புறேன். உனக்கு உண்மையாகவே உன்னை சந்தோஷப்படுத்தவும், உன்னை பாதுகாக்கவும், உன்னை புகழ்ச்சியான ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு தான் உன்னை அழைக்கிறேன் என்ற அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற உங்களுக்கு
ஒவ்வொரு முறையும் சுவிசேஷம் சொல்லப்படும் போது இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் நொறுக்கப்படலாம், இந்த உலகம் உங்களை புறந்தள்ளலாம், உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு அநேக வியாதிகளோட, பலவீனங்களோட, குழப்பங்களோட, குடும்ப சண்டைகளோடு, சச்சரவுகளோடு நீங்கள் வாழலாம். ஆனால் தேவன் உங்களை சுவிசேஷ அழைப்பின் மூலமா கிறிஸ்துவினுடைய பந்திக்கும் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கும் மேன்மையாக அழைக்கிறார். நீ அவரால் அன்பு கூறப்பட்ட ஜனங்கள், அவருடைய இருதயத்துல பிரதானமாக இருக்கு. அதனால அந்த அழைப்பு வருகிறது. எல்லாருக்கும் இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த அழைப்பு இல்லை. இங்கே அந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த அழைப்பு பிரதானமாக கொடுக்கப்படுது. வாரந்தோறும் உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குது. இயேசுவோட ஒப்புரவாள், இயேசு தான் வாழ்க்கையில பிரதானம். இயேசு தான் உனக்கு பாதுகாப்பையும் அன்பையும் தர முடியும். இயேசு தான் உனக்கு அடைக்கலத்தையும் மன்னிப்பையும் தர முடியும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்க உணர்றீங்களா? கடவுளுடைய இருதயத்தை உணர்றீங்களா? ஒவ்வொரு நாளும் கடவுள் தனது சிந்தையில உங்களை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியுமா? கடவுளுடைய இருதயத்துல நீங்க யாரா இருக்கீங்கன்னு தெரியுமா? கடவுளுடைய இருதயம் உங்களால, உங்களுடைய செயல்கள்னால எவ்வளவு காயப்படுதுன்னு தெரியுமா? அதை உணர்வுன்னு சொன்னா அந்த அந்த அழைப்பை நம்மளும் அசட்டை செய்வதாக இருக்கும். ரெண்டாவது, இவர்கள் ராஜாவினுடைய இழப்பை உணராதவர்கள். ராஜாவுடைய இருதயத்தை மாத்திரம் அல்ல, ராஜா எவ்வளவு இழந்திருக்கான். இந்த அற்ப ஜந்துகளுக்காக அவன் தான் அரண்மனையே சுத்திகரித்து வச்சிருக்கிறான். தன்னுடைய தேசம் முழுவதையும் அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். இந்த அற்ப ஜந்துக்கள் அந்த திருமணத்துல பங்கு பெறும்படியா அவனுடைய வளர்க்கப்பட்ட அவனுடைய சொத்துக்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய எருதுகள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அந்த செயல், அவங்க கிட்ட பரிசு வாங்கிட்டு செயல், அவங்க கிட்ட பொருளை வாங்கிட்டு அந்த செயலை, அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் அவங்க நேசிச்சு மாத்திரம் அல்ல, அவர்களுக்காக தன் சொத்தை, தனது மரியாதையை, தனது கனத்தை, எல்லாவற்றிற்கும் மேலாக தன் சொந்த குமாரனை இழந்துகிறான். தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து அந்த ஜனங்களுக்கு அந்த அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு தெரியல. வேறடல ராஜா அழைக்கும் பொழுது முன்னாடி ஓடணும், அதை செய்யல. ராஜா சொல்றான், என் அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை, என் அழைப்பு நான் என்னையவே இழந்து ஒன்று அழைக்கிறேன். என் நேசகுமாரனை சாக கொடுத்து உன்னை அழைச்சிருக்கிறேன். உன்னையே இந்த நித்திய பரலோகத்தில் கூட்டிட்டு வர்றதுக்கு, உன்னையே இந்த மகிமைக்குள்ள சேர்ப்பதற்கு என் மகிமையை இழந்திருக்கிறேன், என் நாமத்தை இழந்திருக்கிறேன், என்னுடைய படைப்பை இழந்திருக்கிறேன், எனக்கு உரிய எல்லா சொத்துக்களையும் இழந்திருக்கிறேன். என்னையவே இழந்து உன்னை அழைச்சிருக்கேன்றதை மறந்துடாது. என் உயிரை கொடுத்து உன்னை அழைக்கிறேன்றதை அவர் யூதர்களுக்கு சொன்னாரு, இன்னைக்கு உங்களுக்கும் சொன்னார். அந்த அழைப்பை அசட்டு செய்கிறவர்களுக்கு கடவுள் எனக்காக எதை இழந்து கொண்டார், கடவுள் எனக்காக எப்படி பாடுபட்டார், கடவுள் எனக்காக எப்படி நொறுக்கப்பட்டார், கடவுள் என்னை மீட்பதற்காக என்ன செய்திருக்கிறான்ற உணர்வு இல்லாதவை ஒரு பொழுதும் அழைப்புக்கு பாத்திரமா இருக்க மாட்டான். கடவுளுடைய அழைப்புக்கு பயபக்தியா கீழ்ப்படியாதவன் இந்த அர்ப்பணிப்பையும் இழப்பையும் உணராது. மூணாவது, இவர்கள் அழைப்பையும் அசட்டை பண்ணாங்கன்னு சொன்னா அற்பமானவைகளுக்காக வாழ்கிறவர்கள், அழிவுக்குரியவர்களுக்காக வாழ்கிறவர்கள். இவங்களுக்கு மனசு இல்லை. ரெண்டாவது, ராஜாவுடைய இழைப்பை உணரல. மூணாவது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போனதான் பிரச்சனை. ராஜாவுடைய அழைப்போ, ராஜாவுடைய இழப்போ, ராஜாவினுடைய அன்பு மன்னிப்பினுடைய இருதயத்தை விட எனக்கு இன்னைக்கு வேலை செய்யணும், இன்னைக்கு நான் வயலுக்கு போகணும், இன்னைக்கு நான் வியாபாரம் பண்ணணும், இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இன்னைக்கு இந்த கடன் இருக்குது, எனக்கு இன்னைக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிப்பான். இவன் ராஜா வீட்டுக்கு போனான்னா அவன் எவ்வளவு விதைச்சானோ அதை விட பல மடங்கு அறுவடையா வந்துடுவான். இவன் ராஜாவினுடைய அரண்மனையில போய் திருமணத்தை பங்கு பெற்று வந்தானா இந்த அற்பமான வியாபாரத்தினுடைய வெகுமதியுடைய பல மடங்கு வெகுமதி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சுய அறிவு கூட அவர்கள் இல்லாம அந்த மகிமையான அழைப்பையும் அந்த இழப்பையும் அந்த அரண்மனைக்குள்ள நுழைவதன் மூலமாக எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய கனம். ராஜாவால் அழைக்கப்பட்டவனுக்கு இந்த உலகம் எவ்வளவு பெரிய கனத்தை கொடுக்கும். ராஜாவினுடைய பந்தியில பங்கு பெறுகிறவன், ராஜாவோட சேர்ந்து இணைகிறவன், ராஜாவினுடைய குமாரனுக்கு நண்பனாக ஆக்கப்படுகிறவன், ராஜாவினுடைய குமாரனுக்கு மனவாட்டை ஆக்கப்படுகிறவனுக்கு வரக்கூடிய கனமும் மேன்மையும் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு அது மேன்மையா தெரியல. அவனுக்கு வேலையும் வியாபாரமும் தான் பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு நான் விதைக்கணும், இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கும், இன்னைக்கு எனக்கு வியாதி இருக்குது, இன்னைக்கு கடன் இருக்குது, இன்னைக்கு என் மனசு துக்கமா இருக்குது, இன்னைக்கு என் குடும்பம் உடஞ்சிருக்கு, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ராஜாவோ, ராஜாவினுடைய அன்போ, ராஜாவினுடைய மன்னிப்போ, ராஜாவினுடைய மீட்போ, ராஜாவினுடைய இழப்போ முக்கியம். நீ எப்படி வாழ்றீங்க? உங்க வாழ்க்கை இன்னமும் இந்த உலக கவலைகளால் சூழப்பட்டிருந்தா, இன்னமும் இந்த உலக போராட்டங்கள், உலக பிரச்சனைகளால் உங்க இறுதியை மூழ்கி இருந்தான்னு சொன்னா உண்மையாகவே இந்த அழைப்பினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியல. எப்படிங்க சாப்பிட்றதுங்க, எப்படிங்க உடுத்துறது? அவரே சொல்லாரு, அற்ப ஜந்து காக்காக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன்றாரு.
இன்னைக்கு இருக்கிற புல்லு உன்னைய விட அழகா ட்ரெஸ் படுத்திட்டு இருக்கின்றாரு. அற்பமான படைப்பையே நான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன், உன்னைய பராமரிக்க மாட்டேன், உன்னைய பாதுகாக்க மாட்டேன். நீதிமான் ஒரு பொழுதும் அப்பத்துக்கு அலைந்து திரிய மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. நம்மை தேடுகிறவர்கள் ஒரு பொழுது வெட்கப்படுகிறதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு அற்பமானதான் முக்கியம், இன்னைக்கு உள்ளதான் முக்கியம், இன்னைக்குள்ள காரியங்கள் தான் முக்கியம். இந்த யூதர்களுடைய பெரிய பிரச்சனை தான் இன்னைக்கும் சபையில அழைப்பை அசட்டை செய்வதுடைய பெரிய பிரச்சனை தான். நாலாவது, அவர்கள் சத்தியத்தை புறந்தள்ளி வாழ்பவர்கள். ராஜாவினுடைய அன்பின் இருதயத்தை உணராதவன், ராஜாவினுடைய இழப்பை உணராதவன், அற்பமானவைகளுக்காக வாழ்றவன், சத்தியத்தை புறந்தள்ளி வாழ்றவன். அவர்கள் இறுதியா பண்ணது, அந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்தி கொலை செய்தார். ஏன் ஊழியக்காரன் என்ன பண்ணான்? உன் வேலையை பார்க்காத, இன்னைக்கு ஒரு நாள் ராஜாவுடைய கல்யாணத்துக்கு வான்னு சொன்னான். அதான் சொன்னான். இளவரசன் உனக்கு தான் காத்திருக்கிறான், இளவரசன் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான், தயவு செஞ்சு இந்த அற்பமானதை தேடாத, அந்த ராஜாவை எதிர்க்க முற்படாத, தயவு செஞ்சு வந்துடும் கெஞ்சினான். அவர்கள் அந்த ஊழியக்காரனை, அந்த செய்தி சொன்னவனை, அந்த மீட்பை சொன்னவனை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அது ராஜா மேல இருந்த கோபம். அந்த ஊழியக்காரனை அவங்களுக்கு பிடிக்காம இல்ல, அந்த ஊழியக்காரன் கொண்டு வந்த செய்தி அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஊழியக்காரன் அந்த இளவரசனை மேன்மையான்றான், அந்த ஊழியக்காரன் இளவரசனுக்கு கீழ்படின்றான், இளவரசனுக்கு ஒன்று அர்ப்பணின்றான், ராஜா உனக்கு கொடுத்த அர்ப்பணிக்கு பாத்திரமா வாழுன்றான். அதனாலதான் அவனை அடிச்சு கொண்டான். அவர்களுக்கு ராஜாவையும் ராஜாவினுடைய செய்தியையும் பிடிக்கல, சத்தியத்துக்கு அவர்களால் கீழ்ப்படிந்து வாழ பிடிக்கல, சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க பிடிக்கல. அவர்கள் சுயமா எந்த ஆளுகையும் இல்லாம, எந்த அதிகாரமும் இல்லாம, இந்த ராஜா தேவையில்ல, இளவரசன் தேவையில்லை, நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம்னு சொல்லி வாழ்ந்தோம். அதனால அழைப்பை அவர்கள் அசட்டை செய்தார்கள். அதனாலதான் ராஜா கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். எருசலேமுக்கு வரக்கூடிய சீரழிவு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் நிராகரித்ததுக்காக நடந்த அழிவு, இயேசு அவங்க சிறுகளை அரைஞ்சி அப்போஸ்தலர்களை அவர்கள் கொன்று போட்டதனுடைய விளைவு, கிபி 70வது ஆண்டுல தீத்து பேரரசன் எருசலேமை சுட்டரிச்சான். எருசலேமின் மதில்ல ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாதபடி தீக்கரையாக்கி போட்டான். அங்க இருக்கக்கூடிய ஆசாரியனையும் மத தலைவர்களையும் ஆலயத்துக்குள்ளே வச்சு வெட்டினான். அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ரத்தம் அந்த எருசலேமுடைய வீதிகள்ல ஓடுச்சு. நீரோ மன்னன் யூதர்களை கம்பத்துல கட்டி வச்சு எரிச்சு அவன் அதுல சுரமண்டலத்தை வாசம் சொல்லி நம்ம வரலாற்று சொல்லுவோம். அந்த ஜனங்கள் முழுமையாக சுட்டரிக்கப்பட்டார்கள், அந்த கொலை பாதகர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். இந்த ராஜா எப்பவும் பொறுமையா இருக்க மாட்டார். அந்த ராஜா கிருபையின் கதவை அடைப்பார், அந்த ராஜா அன்பின் கதவை மூடுவார், அந்த ராஜா மன்னிப்பின் கதவை எடுத்து போடுவார். அந்த ராஜா தனது முச்சுக்கிற கோபுரத்தை கட்டாயம் ஒரு நாள் இழக்குவார். யாருக்கு? அழைப்பை அசட்டை செய்வார். அழைப்பினுடைய மேன்மையை புரியாம, ராஜாவினுடைய அன்பை உணராம, ராஜாவினுடைய இழப்பை உணராம, அற்பமானவைகளுக்காக வாழ்கிறவர்கள், சத்தியத்தை அசட்டை செய்து வாழ்கிறவர்களுக்கு நீதியான ஆட்சி நிச்சயமாகும். இங்க இருக்கிற நீங்க உண்மையாகவே கடவுள் சுவிசேஷத்தினால உங்களை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை ஏற்று பாத்திரமா வாழ்றீங்களா, இல்லை அந்த இஸ்ரவேலை போல அசட்டை செய்றீங்களா? உங்களை பரிசோதிச்சு பாருங்க. உண்மையாகவே கடவுளுடைய இருதயமும் கடவுளுடைய அர்ப்பணிப்பும் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? உண்மையாகவே உங்களுடைய இருதயம் நித்தியமானவையில் நோக்கி இருக்கிறதா? உங்களை கிறிஸ்துவனுடைய மனமாட்டியை ஆயத்தப்படுறீங்களா? ராஜாவுடைய அழைப்பு வந்தா எவ்வளவு வெல் ட்ரெஸ்ஸாவே ஆயத்தமாகணும், எவ்வளவு பயபக்தியோட ஆயத்தமாகி அந்த ராஜாவினுடைய அழைப்புக்கு முன்னாடி போய் பந்தியில் அங்கே இருந்திருக்கணும். ராஜா கூப்பிடுறதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்கணும். அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அவர்கள் ஒருபொழுதும் அழைப்புக்கு பாத்திரமாக ஆயத்தமுள்ளவங்களாக இருந்தார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசுவினுடைய அழைப்பு, இயேசுவனுடைய மனவாளனா இருந்தான், இயேசுடைய மகிமையில ராஜ்யத்துல பங்கு பெறுவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அவருடைய இருதயம் உங்களோட இருதயமா இருக்கணும், அவருடைய இழப்பு உங்களுடைய இழப்பா இருக்கணும், அவருடைய மகிமை உங்களுடைய மகிமையா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சக்திகளுக்கு கீழ்ப்படைந்து வாழ்ற மாதிரி ஆராய்ச்சி பார்த்து மனந்திருமோ தேவனுடைய நீதியான கோபம் இருக்கின்றத உணர்வு. 8-10 வசனம் வாசிங்க. 2வது, ஏசு உண்மை அப்படியே முடிக்கல. போன உண்மை இப்படிதான் முடிச்சார். தோட்டக்காரன் உண்மையில அவன் ஆள் அனுப்பிட்டே இருந்தான், அவங்க பலன் இல்லை, கடைசியில் அவங்க அழிச்சு போட்டான்.
வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்து வச்சான்னு சொல்லி சொல்றாரு. இங்க அந்த கொலை பாத்தகரை அழித்து பட்டணத்தை சுட்டரிச்சுட்டான். நிராகரிச்சவங்களுடைய பட்டணம் தீக்கரையாக்கப்படுகிறது, மரண ஓலங்கள் கேட்கப்படுகிறது. அழைப்ப உதாசீனப்படுத்தினவன் முற்றிலுமாக இருந்து கொண்டிருக்கிறான். இப்ப கல்யாணம் நின்று அவ்வளவுதான், நீ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அல்லது இன்னும் 2 வாரம் கழிச்சு பார்த்துக்கலாம், 1 மாசம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்ப சூழ்நிலை சரியில்லை, இப்ப எதிரிகள்லாம் ஒண்ணு கூட்டிட்டான், இப்ப எதுவுமே சரியில்லை அப்படின்னு முடிவெடுக்கலாம். அந்த ராஜா அவன் நியமிச்ச நேரத்துல, அவன் நியமிச்ச நாள்ல, அவனுடைய ஆயத்தத்துல எந்த மாற்றமும் இல்லாம அந்த திருமணத்தை நடத்துறான். அதான் அடுத்ததுல அவர் சொல்றாரு, அவன் தன் ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவளோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். எக்ஸ்பிளைன் பண்றான் ஃபுல்லா. எவ்வளவு நேசிச்சேன், எவ்வளவு அன்பு கொடுத்தேன், எவ்வளவு பெரிய அழைப்பை இந்த யூதனுக்கு கொடுத்தேன். இந்த இஸ்ரவேல் மூலமா என்னுடைய மீட்பை, என்னுடைய குமாரனை மகிமைப்படுத்த நினைச்சேன். இந்த இஸ்ரவேல் மூலமா முழு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த இஸ்ரவேல் மூலமா முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை மீட்பை கொடுக்கலான்னு பார்த்தேன். அவர்கள் அபாத்திரமாய் போனார்கள். நீ நமக்கு வேற எந்த வழி இல்லை அப்படின்னு சொல்லல. நீங்கள் பலி சந்திகளிடையே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொல்றான். அவ்வளவு பேர் அழிஞ்சாலும் நியாயம் தீர்க்கப்பட்டாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு இந்த கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிரம்பும். நீ போய் கூட்டிடுவான்னு சொல்லி சொல்றான். 8-10 வசனம் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யாருன்னு சொல்லுது. 7 வசனம் யார் அழைப்பை அசட்டை பண்ணாங்கன்னு சொல்லுது, யாரு கீழ்ப்படிந்தார்கள்னு சொல்லி சொல்லுது. இப்ப அந்த ஊழியக்காரங்க ஏற்கனவே போய் அவங்க அழைச்சி அதுல தோல்வி கண்டு யார் அந்த அழைப்பை கவனிக்காம இருக்கும் பொழுது சோகத்தோட வர்றாங்க. இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் இந்த இளவரசனுடைய மகிமை, இந்த ராஜாவினுடைய இருதயம், உங்களுடைய ஆயத்தெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் இனிமேல் பலன் தராது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ராஜா அவர்களுக்கு ஒரு வழியை சொல்றாரு, அவர்கள் வரனாலும் பரவாயில்ல, நீ வழி சந்திகள்ல போ. வழி சந்திகள்னா பொதுவான இடத்துல மக்கள் கூடி வருகிறது, அதாவது ஊருடைய எல்லை பகுதி. அங்கே அநேக புறஜாதிகளும் வாணிபம் பண்ணக்கூடிய வியாபாரிகளும் போக்குவரத்து வரக்கூடிய அநேகர் கூடி வருவாங்க. அந்த அழைக்கப்பட்ட மக்களிடத்துல போய் அவங்க அதை நிராகரிக்க பொழுது இப்ப அழைப்பை பெறாத இன்னொரு கூட்டத்துக்கு அவர் அந்த அழைப்பை கொடுக்குறார். இஸ்ரவேல்ல இருந்து புறஜாதிகளுக்கு எப்படி சுவிசேஷம் போகுது, புறஜாதி மக்களை கடவுள் எப்படி தான் ராஜ்யத்துல கொண்டு வரான்றதை இன்னும் தெளிவாக வழக்கப்படுத்துறார். நீ வழி சந்திகள்ல போ, அங்க போய் பணக்காரனா பார்த்து கூட்டிட்டு வா, எவன் நல்லவனோ பார்த்து அவனை கூட்டிட்டு வா, எவன் ராஜாவை கீழ்ப்படுகிறானோ அவனை கூட்டிட்டு வா, எவனுக்கு உண்மை புரியுதோ அவனை கூட்டிட்டு வான்னு சொல்ற. காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து போய் யாரை வேணாலும் போய். முதல்ல கொடுக்கப்பட்டவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு உரிமை இருக்குது, ஒரு தகுதி இருக்குது, ஒரு காரண காரியம் இருக்குது. இப்ப 2வது கூட்டத்துக்கு ஒரு காரணமும் இல்லை. நீ வழியில போ, எவனை வேணாலும் கூப்பிடு, அந்த வழியில போற வரவை எல்லாரையும் ஆள அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றார். அவங்க போறாங்க, யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொன்ன ஊழியக்கார் புறப்பட்டு வழிகில போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். ஊழியக்காரங்க செய்தியை காமன் எல்லாருக்கும் சொல்றாங்க. இப்ப ராஜா வீட்டு கல்யாணம், இளவரசனுக்கு மேன்மையான ஒரு விருது, ஒரு திருமண பந்தம் நடக்குது, ஒரு திருமண நிகழ்வு நடக்குது. யாரெல்லாம் விருப்பமா இருக்கோ யாருனாலும் நீ வரலாம். இங்க வழியில போற நடமாடுற யாரா இருந்தாலும் வா, சப்பானியா இருந்தாலும் வா, கூடனா இருந்தாலும் வா, விபச்சாரம் இருந்தாலும் வா, ஆயக்காரனா இருந்தாலும் வா, நீ தலைமையான இடத்துல இருந்தாலும் வா, நீ எந்த வியாபாரத்துல இருக்கிற, நீ யூதனா கிரேக்கனா, நீ முஸ்லிமா, நீ ஆப்பிரிக்காரனா, யாரா இருந்தாலும் பிரச்சனை, யாராலும் வரலாம். நீ பெரியவனா சிறியவனான்ற பிரச்சனை இல்லை, நீ ஆனா பெண்ணான்ற பிரச்சனை இல்லை, நீ எந்த மதம் எந்த ஜாதின்ற பிரச்சனை இல்லை, நீ என்ன வேலை பார்க்கன்றது பிரச்சனை இல்லை, நீ எப்படி வாழ்ந்தன்றது பிரச்சனை இல்லை, ஒரு தகுதியும் இல்லை, யார் வேணாலும் வரலாம். மற்ற 28லயே சொல்றாரு, நீங்கள் புறப்பட்ட சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அது முன்னாடியே இங்கே இந்த ஓமையில அவர் சொல்றாரு, அவங்க போய் நல்லார் பொல்லார், மனித பார்வையில நல்லார் பொல்லாரா, இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் மோசமானவன் இவன் குடிகாரன் இவன் அயோக்கியன் சொன்ன எல்லாருமே அங்க வர்றான். யார் வராம இருப்பா? இந்த அழைப்பை யார் நிராகரிக்க முடியும்? ஒரு 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 மகிமையான ஒரு ராஜா விட்ட கல்யாணம், அந்த ராஜாவினுடைய மகிமையான அந்த பந்தியில பங்கு பெறுகிறதுனா அதுல எவ்வளவு பெரிய ஆனந்தம், அதுல எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ராஜாவுடைய உறவினர், ராஜாவினுடைய உரிமை, ராஜாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கனமும் மேன்மையும் எனக்கு உரியதாக போகும்போது எல்லாரும் ஓடி வந்திருப்பான். இதை நிராகரிப்பதற்கான எந்த மனிதனுடைய இருதயமும் போயிருக்க. அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு எல்லாரும் வந்துட்டான். எந்த நாள்ல அந்த அழைப்பு ஒரு கூட்டம் நிராகரிச்சு பட்டணம் எரிக்கப்பட்டதோ அதே நாள்ல அதே நேரத்துல ஒரு திரளான கூட்டம் அந்த செய்தியை கேட்டு உள்ள வருது. திரள் கூட்டமான மக்கள் வர்றாங்க.
அந்த அந்த அழைக்கப்பட்ட மக்கள் இது எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சாங்க. எப்படி இந்த குமாரனுக்கு இந்த 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 பந்தியை அவர் செய்ய போறார்? நம்ம நிராகரிச்சா எவன் அங்க போக முடியும்? நம்மளே அங்க உள்ள போல வேற யார் அங்க போய் அதை நடத்த போறான்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் அந்த ராஜா அவன் ஊழியக்காரன் அனுப்பி எல்லாரையும் அனுப்பி கொண்டு வர்றான். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. வெறிச்சோடி இருந்த அந்த கல்யாண சாலை இப்ப எல்லா மக்களால் நிறையப்பட்டிருக்கிறது. ஒரு திரள் கூட்டம் அந்த அந்த மாளிகையை அலங்கரிச்சு முழுமையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. குறிப்பா 4 விஷயத்தை நம்ம பார்ப்போம். என்ன நடந்திருக்குது. முதல்ல இந்த அழைக்கப்பட்டவர்கள் முதலாவது கிருபையின் மேன்மையை உணர்ந்தவர்கள். ஏதோ வியாபாரத்துக்கு வந்திருப்பான், அல்லது ஓய்வினரை பார்க்க வந்திருப்பான், அல்லது ஒரு 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 மருத்துவ காரியங்களுக்காக வந்திருப்பான். ஏதோ ஒரு காரியங்களுக்கு அவன் இஸ்ரவேலுக்குள்ள அவன் காலெடுத்து வரும் பொழுது அவனுக்கு முதல் செய்தி சொல்லப்படுது, ராஜாவுடைய மகன் இளவரசன் திருமணம். ராஜா உன்னைய அவருடைய பந்தியில கூப்பிடுறார். ராஜா உன்னைய விருந்தாளியா கூப்பிடுறாருப்பா, நீ ராஜாவோட பக்கத்துல உட்காந்து நீங்க சாப்பிடலாம். அந்த 4ஆம் வித விருந்து உனக்கு தான் சொந்தம். அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய எல்லா ஆயத்தமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ அந்த திருமணத்துக்கு ஒரு செலவும் செய்ய வேண்டியதில்லை. உனக்கான ஆடை, உனக்கான பாதுகாப்பு, உனக்கான அரண்மனை, உனக்கான எல்லா சந்தோஷமும் இருக்கு. நீ வர்றியா அப்படின்னு கேட்டா அவனுக்கு பிரமிப்பார். இந்த ராஜாவுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லையே, ஒரு நாள் கூட இவனுக்கு நான் கீழ்ப்படியவே இல்லையே, ஒரு நாள் கூட இந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நான் கொடுக்கலையே, இந்த ராஜாவுக்கு ஒரு பொழுதும் நான் நன்றி உள்ளவனா உண்மை இல்லவனா இல்லையே, இவன் நாட்டில் நான் வாழல, இவனுக்கு எந்த கணத்தையும் கொடுக்கல, இவனுக்கு எந்த மேன்மையும் கொடுக்கல, அவனுடைய பார்வையில எந்த நன்மையும் என்கிட்ட இல்லை. ஐயோ நான் பெரிய அயோக்கிய, நான் பெரிய திருடேன், நான் ரொம்ப மோசமா வாழ்ந்தவேங்க, நான் ஆயக்காரனா விபச்சாரனா இருந்தவன், நான் பல பேரை கொன்னவன், நான் பல பேரை காயப்படுத்தினவன், நான் சப்பானிங்க, நான் குருடைங்க, நான் குஷ்டரோகிங்க, நான் தொழுநோயாளிங்க, நான் எப்படி அங்கே வர்றது? எனக்கே 1000 வியாதிகள், எனக்கே 1000 தகுதியின்மைகள்லாம் இருக்குது, நான் எப்படி அங்கே உள்ள வர்றது அப்படின்னு யோசிக்க. உன்னை தான் அவர் கூப்பிடுறாரு. இந்த விபச்சாரம் பண்ண உன்னை தான் கூப்பிடுறாரு, இந்த திருடின உன்னை தான் கூப்பிடுறாரு, இந்த அசுத்தமான உன்னை தான் கூப்பிடுறாரு, இந்த சப்பானியா கூடனா நோய்வாய்ப்பட்டிருக்கிற உன்னை தான் கூப்பிடுறாரு, உன்னை தான் ராஜாவுக்கு பிடிச்சிருக்குது, நீ வான்னு சொல்லும் பொழுது அவர்கள் அந்த கிருபையை உணர்ந்திருக்கிறாங்க, அந்த ராஜாவுடைய தயவு உணர்ந்திருக்கிறாங்க, அந்த ராஜாவினுடைய மன்னிப்பு உணர்ந்திருக்கிறாங்க. அந்த ராஜா எவ்வளவு மேன்மையா தன்னை கூப்பிட்டிருக்கிறார். அவங்க அந்த அழைப்பை தேடி போல, ராஜா தீர்மானம் பண்ணி அவங்களை அழைக்கலாம். அதை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 2வது, இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தாழ்மையின் சுபாவத்தை அணிந்தவர்கள். அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க ஏழையும் போறான், பணக்காரனும் போறான், அங்க வாலிபனும் போறான், கிழவனும் போறான், அங்க ஆணும் போறாங்க, பெண்ணும் போறாங்க, அங்க யூதனும் போறான், சமாரியனும் போறான், அங்க புறஜாதி மனிதர்களும் போறாங்க. அந்த கல்யாண விருந்து சால் எப்படி இருக்கும்? எப்பயுமே ஒரு கல்யாணம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த திருமணத்தினுடைய அந்த மனிதர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மக்கள் தான் வருவாங்க. ஒரு ஏழை கல்யாணத்துல ஒரு முதல்வர் போக முடியாது, ஒரு எம்பி போக முடியாது, ஒரு பணக்காரனுடைய கல்யாணத்துல ஒரு ஏழை போக முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் மேரேஜ்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் போவாங்க. அந்த தகுதிக்கு ஏற்ற மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய திருமணம், ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், ஒரு மிகவும் மேன்மைக்கும் கனத்துக்கும் உரிய ஒரு திருமணத்துல உள்ள போனது யாருன்னு பார்த்தா எல்லா பலதரப்பட்ட மக்களும் இருக்காங்க. ஏழையும் சப்பானியும் குருடனும் நோய்வாய்ப்பட்டனும் ஒடுக்கப்பட்டவனும் அரசாங்க வேலை பார்க்கிறவனும் அரச மதிப்புல இருக்கிறவனும் பணக்காரனும் மேன்மைக்குரியவனும் எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. அவங்களாம் வர்றாங்க, நான் வர முடியாதுங்க, அது இவங்களாம் இருக்கிறாங்க, நான் இங்க உள்ள போக முடியாதுங்க, இவங்க கூட நான் எப்படிங்க சேர்ந்து உட்கார்றது, அவங்களாம் என்னை பத்தி என்னங்க நினைப்பாங்க, இவங்களாம் எப்படிங்க யோசிப்பாங்கலாம் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ராஜாவுடைய கிருபையால தான் அழைக்கப்பட்டவர்கள். அதனால அங்க எந்த மேட்டிமைக்கும் இடாது. எப்பா நான் அரசாங்க அதிகாரி, நான் முன்னாடி உட்காருவேன், நீ சப்பானி நீ பின்னாடி உட்காருன்னு யாரும் சொல்ல போறதில்லை. நாங்க தான் ராஜாவுக்கு இணக்கமானவங்க, நீங்களாம் தூரமானவங்க, நாங்க யாரும் சொல்ல போறதில்லை. எல்லாருமே செத்த நாய்களா தான் அந்த அந்த பந்தியில இருக்கிறாங்க. அங்க யாருக்கும் எந்த மேன்மையும் கிடையாது. அங்க எல்லாருமே தாழ்மையோட இருதயமா இருந்தா மட்டும்தான் அந்த பந்தியில் உள்ள போய் உட்கார முடியும். அவர்கள் ராஜாவினுடைய கையினால இரக்கம் பெற்றவர்கள் என்கிற ஒரே ஒரு தகுதினால உள்ள நுழைகிறாங்க. அங்க யாருக்கும் எந்த மேன்மையும் இல்லாம எல்லாரும் தாழ்மை இருதயத்தோடு தான் அதை பங்கு பெறுகிறவர்களாக. அழைப்பை பெற்றவன் தன்னுடைய அசுத்தத்தையும் தான் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லைன்றதை உணர்றாங்க. அவன் வெளியே ராஜாவா இருக்கலாம், வெளியே அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், ஆனா அந்த அரண்மனைக்குள்ள அவன் ராஜாவினுடைய ஒரு வேலையாளர், ஒரு சேவகன். அவன் வெளியே புறக்கணிக்கப்பட்டவனா, வெளியே ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம்,
அந்த அரண்மனையில் உள்ள ராஜாவினுடைய நண்பனா, ராஜாவினுடைய உறவினனா அங்க இருக்கிறான். மூணாவது, அந்த அழைப்பை பெற்றவர்கள் பாரபட்சம் இல்லாமல் அன்பையும் சமாதானத்தையும் வழங்குபவர்கள். அங்க சப்பானிய அங்க ஐஸ்வர்யவான் வணங்கிதான் ஆகணும், வாங்கன்னு சொல்லிதான் ஆகணும். அங்க குருடனை, அந்த ஆரோக்கியம் உள்ள ஒரு மனிதன், உயர்வா இருக்கக்கூடிய மனிதன், அவனை ஏற்றுக்கொண்டு அவன் ஐக்கியப்படுதான். அந்த பந்தையில போகிற எல்லாரும் அந்த ராஜாவினுடைய வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அந்த திருமணத்துல போகிற எல்லாரும் சமமானவர்கள் என்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கும். அங்க உயர்வானவன் எல்லாம் தாழ்வானவன் இல்லை, அங்க மேன்மைக்குரியவன் என்கிற எந்த உணர்வும் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் வரவேற்கவும் நேசிக்கவும் அன்பு செலுத்தவும் எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு அங்கு உள்ள போனவர்கள். நாலாவது, இந்த அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்காங்கன்னு சொன்னா, அவர்கள் ராஜாவினுடைய கணத்தையும் குமாரனின் மகிமை மட்டுமே நோக்கமாக கொண்டவர்கள். திருமணத்துக்குள்ள போனதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அந்த இளவரசனுடைய முகத்தை பார்க்க, அந்த இளவரசனுடைய மகிமையை பார்க்க, அந்த இளவரசனுடைய பிரம்மாண்டமான அந்த திருமணத்தினுடைய சந்தோஷத்துல பங்கு பெற, அந்த பந்தையில பங்கு பெற. அங்க கூட இருக்கவனோட சண்டை போடுறதுக்கு இல்லை, கூட இருக்கவனுடைய குறைகளை பார்க்கறதுக்கு இல்லை, கூட இருக்கவனோட பிரச்சனை பண்றதுக்கு அல்ல. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம், அந்த திருமணம் நல்லபடியா நடக்கணும். அந்த ராஜா மகிமையா தனது இளவரசனை மேன்மைப்படுத்தணும். அந்த ராஜா தனது பதவியையும் தனது மகிமையும் அந்த இளவரசனுக்கு மகிமையா கொடுக்கணும். அந்த இளவரசனுடைய நண்பர்களா உறவினர்களா எல்லாரும் ஒருமித்த சிந்தையோட ஐக்கியப்படணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த பந்தியில போன எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. 8-10 வருஷம் நமக்கு ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த ராஜாவினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படைந்தவர்களுக்கு இந்த 4 குணாதிசயங்கள் உங்களுக்கு இருக்குதா? நீங்க உண்மையாகவே இந்த ராஜாவுடைய அழைப்பு கீழ்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா இந்த 4 சுபாவம் இருக்குதா? ஒண்ணு, கடவுளுடைய கிருபையின் மேன்மை தெரியுமா? நீங்க மேன்மை பாழ்ந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த நல்லதும் இல்லை. உங்களை பத்தி பேசுறது, உங்களை பத்தி புகழ்வதற்கு கடவுளுடைய ராஜ்யத்துல ஒண்ணுமே இல்லை. தாழ்மை இருக்குதா உங்களுக்கு? மற்றவங்களை மேன்மையா என்றீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசி உங்களோட உயர்வான நம்பிக்கை இருக்குதா? உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ராஜாவினால ஸ்நேகிக்கப்பட்டவன், ராஜாவால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒவ்வொரு விசுவாசி இன்னொருத்தனை மேன்மையா உயர்வா எண்ணக்கூடிய இருந்தே இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரராக நம்ம வாழ முடியும். பாரபட்சம் இல்லாம அன்பையும் சமாதானத்தை வழங்குறோமா? எல்லார்ட்டையும் ஒன்னா பேசுறோமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறோமா? எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி ஐக்கியப்படுகிறோமா? எல்லாரையும் ஒரே கண்ணுல நம்ம ஒத்து வச்சு பாக்குறோமா? ராஜாவினுடைய கணத்தையும் குமாரனுடைய மகிமையும் மட்டும் நோக்கமா கொண்டு வருகிறோமா? நான் சபைக்கு வர்றது இயேசுவை பார்க்கின்ற உணர்வு இருக்குதா? நான் திருச்சபைக்கு வர்றது இயேசு எனக்குமான உறவை கட்டுறதுக்குன்ற உணர்வு இருக்குதா? நான் சபைக்கு வர்றது போதகனை பார்க்கறதுக்கு அல்ல, நான் சபைக்கு வர்றது சக விசுவாசியை பார்க்கறதுக்கு அல்ல, நான் சபைக்கு வர்றது எனக்கான ஒரு சந்தோஷத்துக்காக அல்ல. நான் கடவுளுடைய ராஜ்யத்தையும் சபைக்கு வருவது எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து என்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்ட இயேசுவுக்கு பாத்திரமா இருக்கணும், இயேசுவுக்கு உண்மையா இருக்கணும், இயேசுவும் மேன்மையா எண்ணணும், இயேசுவுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவதற்காக இருக்கிற உணர்வு இருக்குதா? அழைப்புக்கு பாத்திரமா கீழ்ப்படிந்து வாழணும்னு சொன்னா நாம சுபாவம் நமக்கு இருக்கணும். தினந்தோறும் கிருபையை ஆராய்ஞ்சு பார்க்கணும், தினந்தோறும் தாழ்மையை அணிந்திருக்கணும், பாரபட்சம் இல்லாம அன்பை சமாதானத்தை வழங்கணும், கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமை செலுத்தவர்களாக நாம் இருக்கணும். மூணாவது 11-14 ஃபைனல் அவசியம் 11-14. ஓமண்ண முடியல, ஓமண்ண கண்டினியூவா போகுது. முதல்ல அழைப்பு அசட்டை பண்ணவங்க யாருன்னு சொன்னார். ரெண்டாவது அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யாருன்னு சொன்னார். இப்ப மூணாவது அழைப்புக்கு துரோகம் செய்தவர்கள் யாருன்னு சொன்னார். ராஜாவினுடைய அழைப்புக்கு துரோகம் செய்தவர்கள் யாருன்னு சொன்னார். இப்ப அழைக்கிறான், மக்கள் நிராகரிக்கிறாங்க, அசட்டை பண்றாங்க. அந்த ராஜாவுடைய இழப்பை யாருக்கும் புரியல, அந்த ராஜாவினுடைய ஊழியக்காரனை கொண்டு போடுறாங்க. இப்ப ராஜா அந்த நிராகரிச்சவங்களை அழிச்சு சுட்டரிக்கிறான். பலி சந்திகள்ல போய் எல்லா விதமான மக்களையும் அரண்மனையில கூப்பிடுறான். இப்ப கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாண சாலை விருந்தாளிகள் நிறைய, எல்லா விருந்தாளியும் வந்துட்டான், இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லா ஆயிருச்சு. இப்ப திரும்ப நடக்க போகுது. இப்ப ராஜா உள்ள வரான். ராஜா உள்ள வந்து விருந்தாளிகள் ஒவ்வொருவரையும் பார்க்கலாம், எல்லாரையும் கண் நோக்கி பார்க்கலாம்.
வந்தவங்க சந்தோஷமா வந்திருக்கிறாங்களா? வந்தவங்க உண்மையாகவே இந்த அழைப்பினுடைய மேன்மையை புரிந்து வந்திருக்கிறாங்களா? இந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக நடந்திருக்கிறார்களா என்ற பரிசோதனை அந்த ராஜா கொடுக்குறாங்க. எல்லாரும் வா, நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை, எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருமணத்தை மட்டும் பாருன்னு அவர் சொல்லலை. அந்த ராஜா அவன் உள்ளே பிரவேசித்து விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜே உள்ள பிரவேசித்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த விருந்தாளி எப்படிப்பட்ட ஹிருதயத்தோட, எப்படிப்பட்ட ஆயத்தத்தோட உண்மையாகவே அந்த அழைப்புக்கு பாத்திரமா வாழ்றானா என்கிற பொறுப்புணர்வோடு பார்க்குறான். எல்லாரையும் பார்க்குறான். அவன் பிரவேசிக்கும் பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்தராத ஒரு மனுஷனை அங்கே கண்டான். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வித்தியாசமா இருக்கான். அந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை. கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா இப்போ ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணத்துக்குள்ள உள்ள போகணும்னா ஒரு ஏழையும் ஒரு வறுமையானவனோ ஒரு ஒரு தாழ்மையானோ அவனுடைய உடையோட போக முடியாது. ராஜாவுடைய பந்தியில் இருக்கணும். அப்ப ராஜா அந்த அந்த விருந்துல பங்கு பெறுகிற எல்லாருக்கும் ராஜரிக ஆடையை கொடுக்குறான். அந்த காலத்துல ராஜா வீட்டு கல்யாணத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆடை கொடுப்பது வழக்கம். அந்த ராஜா அதுல பங்கு பெறுகிற எல்லாருக்கும் அந்த ராஜரீக மேன்மையான ஆடைகளை கொடுக்கறது வழக்கம். அவர்கள் தங்களது ஆடைகளை கலந்து அந்த கல்யாண வஸ்திரத்துக்குள்ள ராஜரீக ஆடைகளை அணிஞ்சிட்டு வருவாங்க. அப்ப இவங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த விருது சாலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். எல்லாரும் தங்களுடைய அசுத்தமான ஆடைகளை கலைந்து அந்த மகிமையான மேன்மையான கல்யாண வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு தான் அந்த கல்யாண சாலைக்குள்ள வர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க. அதுல ஒருத்தன் அந்த கல்யாண சாலையை அழிய மாட்டேன்னு சொல்றான். அந்த கல்யாண வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்து உட்கார்றான். ராஜா அவனை பார்த்துட்டான். கூட்டத்துல ஒருத்தன் மட்டும் வித்தியாசமா இருக்கிறான். ஒருத்தன் மட்டுக்கிட்ட ஆடை இல்லை. ராஜா அவனை பார்த்து, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தான்னு சொல்லி அவன் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறான், ஏன் வந்து உட்கார்ந்துருக்கான் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அந்த ராஜா அவனை பார்த்து சிநேகிதன் சொல்லி சொல்றான். யாரும் உனக்கு கொடுக்காம விட்டுட்டாங்களா? ஒருவேளை நீ மறந்துட்டியா? உனக்கு தெரியலையா? அல்லது அது கல்யாண வஸ்திரத்தை தரிக்கிறது உனக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் அதை நீ நிராகரிச்ச? ஏன் உன்னால அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிய முடியலன்ற அன்போடையும் கருசனையோடையும் அவன் அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவன் கொடுக்குறான். அப்படி அவன் கேட்கும் பொழுது வசனம் சொல்லுதா, அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காம போனதற்கு அவன் எந்த நியாயமான காரணத்தையும் சொல்றான். எந்த காரணத்தையும் அவன் சொல்றான். இந்த காரணத்தினால நான் லேட்டா வந்துட்டேன், அதனால எனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை, அல்லது அந்த கல்யாண வஸ்திரம் தீர்ந்துருச்சு அதனால எனக்கு யாரும் கொடுக்கல, அல்லது அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்தா எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, எதையுமே அவன் சொல்றான். அப்ப அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அணிஞ்சு உள்ளவன் அவனுக்கு நல்லா தெரியும். அது அணிகிறது முக்கியம் அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன் புறக்கணிச்சிருக்கிறான். அவன் நியாயமா அதை அணிய முடியாததற்கு எந்த காரணமும் இல்லை. அவன் அநீதியாகவே துணிகரமாகவே அவன் செய்து அங்கே வந்து உட்கார்ந்துருக்கான்றத அவனுடைய மௌனமே சொல்லும். எந்த காரணமும் இல்லை. அப்ப அவன் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே துணிகரமா தெரிஞ்சே கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்து, அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயமா? சரி, நீ ஒருத்தன் தானப்பா, நீ அப்படியே இருந்துக்கப்பான்னு சொல்லி கல்யாணத்தை நடத்திருந்துருக்கலாம், ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அங்க அந்த வசனம் சொல்லுது, ராஜா பணிவிடைக்காரனுக்கு இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கிற புறம்பானவர்களே போடுங்கள். ராஜா அந்த ஒருத்தனா இருந்தாலும் அந்த ஒருத்தனை அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்காம உள்ள விடாம, கல்யாணத்துக்கு முன்னாடி இளவரசனுடைய திருமணத்துக்கு முன்னாடி இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தாத இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிக்குமான இடத்துல போடுங்க. ஏன் அப்படி சொல்றான்? அதுல என்ன அங்க நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவனுடைய சுபாவத்தை அங்க பார்க்கிறோம். இவன் கல்யாணத்தை வந்ததுக்கான காரணம் என்ன? உண்மையாகவே மற்றவர்களை போல ராஜாவினுடைய அந்த கிருபையை உணர்ந்து, ராஜாவினுடைய அந்த அழைப்பை உணர்ந்து, இந்த ராஜா தனக்கு உண்மையாகவே மேன்மைக்குரியவர், கனத்துக்குரியவர், இந்த அயோக்கியமான அசுத்தமான என்னைய தகுதியற்ற என்னையே இந்த கல்யாணத்தை கூப்பிட்டுருக்காரு என்ற உணர்வோட வந்தானா, அவனுக்கு அந்த இளவரசனும் ராஜாவும் உண்மையா முதன்மையானவர்களாக இருந்தாங்கன்னு பார்த்தா இல்லை. இவன் வந்ததுக்கான காரணம் கல்யாணத்தை குலைக்கின்றதுக்காண்டி தான் வந்தான். கல்யாணத்துல ராஜா அவமானப்படணும், கல்யாணம் எப்படி நடந்துடக்கூடாது, திருமணத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி இந்த திருமணத்தை நடத்த விடாதபடி அதை குழப்புவதற்காக அவன் உள்ள வந்திருக்கிறான். அவன் வந்தது அன்போட கிருபையோட இல்லை, அவன் வந்தது துணிகரத்தோட வந்திருக்கிறான். இவன் இந்த ஆடைய அணிய மாட்டேன்னு சொன்னது கல்யாண வசதி தனி, அதுதான் அவனுடைய முதல் கலகம். எல்லாரையும் போல அழைக்கும் பொழுது நானும் வரேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறான்.
ஆனா கல்யாண ஆலைக்குள்ள வந்த உடனே நான் கல்யாண வஸ்திரத்தை அணிய மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு அவனுக்கு உண்டான ஒரே ஒரு காரணம், அந்த ஆடை ராஜாவினுடைய மேல். யார் யாரெல்லாம் அந்த கல்யாண வஸ்திரத்தை அணியிறாங்களோ அவங்க ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவர்கள் ராஜாவையும் தங்களையும் நினைத்து கொண்டவர்கள். நாங்க ராஜாவை போல ஒரு ஆள், நாங்க ராஜாவோட உறவு, நாங்க ராஜாவோட சொந்தம், நாங்க ராஜாவோட ரத்த பந்தம், நாங்க ராஜாவினுடைய பிள்ளைகள் என்றுதான் அந்த ஆடை அவனுக்கு சொல்லுது. அவன் கல்யாண வஸ்திரத்தை அணியும் பொழுது, நான் இனி பழைய மனுஷன் கிடையாது, நான் இனி வெளியில் உள்ளவன் கிடையாது, நான் இனி அனாதை கிடையாது, நான் ராஜாவினுடைய பிள்ளைகளை வருவேன், ராஜாவினுடைய உறவுகளை வருவேன், ராஜாவினுடைய ரத்த பத்த சொந்தம். அவன் தான் கல்யாண வஸ்திரத்தை அணியணும். இப்போ அவன் அந்த வஸ்திரத்தை அணியாத பொழுது அவன் என்ன சொல்றான், ராஜா எனக்கு முக்கியம் இல்லைன்றான். ராஜா யாருன்றான், அந்த இளவரசனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கன்றான். அந்த கல்யாணத்துல அந்த ராஜாவுக்கு மகிமையும் கனமும் வந்துவிடக் கூடாது என்றுதான் வர்றான். அவனுடைய நோக்கமே அடிப்படையே அங்க தப்பா இருக்கு. இன்னொன்னு, இவனுக்கு ராஜாவை பிடிக்கல, இவனுக்கு ராஜாவுடைய அன்பு இளவரசனையும் பிடிக்கல. அப்புறத்துக்கு உள்ள வந்தான். அவனுக்கு கல்யாண வசதி தரிக்க மனம் இல்லை, அப்படியே போயிருக்கலாமே, அப்படியே அவன் வழியே பார்த்துட்டு போயிருக்கலாமே. அவன் உள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? அவனுடைய சுய நீதியை முன்னிறுத்துறதுக்காக வர்றான். நான் எப்படி வேணாலும் வருவேன், ராஜா என்னை அங்கீகரிக்கும், அவனோட நான் சேர்ந்திருக்க முடியாது. அவனுக்கு பிரச்சனை, எல்லாரும் கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு அதுக்கு, எல்லாரும் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்துக்கும் நான் உள்ள வர முடியாது. எனக்கு சிறப்பாக ஒரு வஸ்திரம் வேணும், நான் ஒரு சிறப்பான மனுஷன், ராஜாவை என்னை சிறப்பாக கூப்பிடணும், ராஜா என்னை சிறப்பான உயர்வாக நடத்த. அதுதான் அவனுடைய மைண்ட் செட், அதான் அவனுடைய சிந்தனை. எல்லாரோடையும் சேர்ந்திருக்க முடியாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒருத்தான் இருக்க முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் உயர்வானவன். சுயநீதியில கடவுளை அடைய முற்படுகிறவன், ராஜாவினுடைய அழைப்புக்கு துரோகம் செய்கிறவன், ராஜாவினுடைய மகிமையை அசட்ட செய்கிறவன், சுயநீதியை முன்னிறுத்துகிறவன். சுய வழியில் நான் செய்யறத கடவுளை ஏற்றுக்கணும், அவர் சொல்றபடி நான் இருக்க முடியாது, அவர் எதிர்பார்க்கறதை நான் செய்ய முடியாது, நான் எதிர்பார்க்கிறபடி தான் அந்த கல்யாணத்தில் எல்லாம் நடக்கணும், நான் எதிர்பார்க்கிறபடி தான் ராஜா என்னை அங்கீகரிக்கணும், நான் இருக்கிறபடி தான் ராஜா எனக்கு நன்மை செய்யணுன்ற சிந்தையோடு வாழ்கிறவன். மூணாவது, இவனுடைய பிரச்சனை மனம் திரும்பி வாழ மறுக்கிறேன். அவன் கல்யாண வஸ்திரம் தரிக்கல, அவன் நேரடியாக ராஜாவை எதிர்க்கிறான், அவன் கீழ்ப்படிய முடியாதுன்றான், ஏன் இஷ்டப்படி தான் வருவேன்றான், அவனுடைய பலிகள் தான் அவன் வந்திருக்கிறான். ராஜா அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டான், அவன் துரோகின்னு தெரியும், அவனுக்கு தன்னை பிடிக்கலன்னு தெரியும், அவனுக்கு இளவரசனுடைய மகிமை முக்கியம் இல்லைன்னு தெரியும், அவனுக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அவன் சிநேகிதன் தான் கூப்பிடுறான். அவனுடைய அவன் உள்ள வந்து தவறு பண்ணாலும் அவனுக்கு மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த வார்த்தை யார் யூதாஸுக்கு பயன்படுத்துறான். யூதாசு துரோகம் பண்ணி இயேசு முத்தத்தால காட்டி கொடுக்கும் பொழுது சிநேகிதனின்னு சொல்றாங்க. யூதாசுடைய எல்லா துரோகத்தின் மத்தியில் இறுதி வர அன்பை காட்டினான். இப்போ இந்த ராஜா இந்த அன்பை இந்த இடத்துல அவனுக்கு காட்டுறான். சிநேகிதனே, எப்படிப்பா கல்யாண வஸ்திரம் தரித்து இல்லாம உள்ள வந்த, நீ எப்படிப்பா என்னுடைய மேன்மை கணத்தை மதிக்காம உள்ள வந்த, எனக்கு கீழ்ப்படியாம எப்படிப்பா நீ உள்ள இருக்க முடியும், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை விரும்பாத நீ எப்படிப்பா உள்ள வர முடியும், என்னுடைய நீதியின் ஆடை அணியாம உன்னுடைய நீதியினால எப்படிப்பா நான் அங்கீகரிக்கப்பட முடியும், நீ மனம் திரும்பலாம். இப்ப கூட நீ போய் ஆடையை மாத்திட்டு உள்ள வந்துடலாம், இப்ப கூட நீ உணர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கல்யாண வஸ்திரம் தரித்து நீ உள்ள வந்துடலாம், இப்ப கூட இந்த கல்யாண விமர்சையாளர்கள் நீ பங்கு பெறலாம், உடனே உன் ஆடையை கலைச்சிட்டு இந்த கல்யாண வஸ்திரம் தந்துட்டு வா, அதான் உனக்கு கொடுக்கப்படுது. தெரியாம வந்துட்டே ராஜா, துணிகரமா வந்துட்டே ராஜா, கீழ்ப்படியாம வந்துட்டே ராஜா, நான் திருந்தவன், தப்பு என் மேலதான், எனக்கு எல்லாம் நீங்க கொடுத்தீங்க, எல்லாம் எனக்கு சொல்லப்பட்டது, எல்லாம் ஆலோசனையும் சொல்லப்பட்டது, நான் திருந்தலை, நான் இனிமேல் மனம் திரும்புவேன். அதான் ராஜா எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் அந்த வார்த்தைகள் அவனுக்கு சொல்லப்படுது. ஆனால் அவன் அமைதியா இருந்தான். அதெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் உடுத்த முடியாது, அப்படிலாம் இருக்க முடியாது, அப்படிலாம் வாழ முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாதுன்ற துணிகரம். அவனுடைய குற்றம் உணர்த்தப்பட்டாலும் அன்போடு எச்சரிக்கப்பட்டாலும் மனம் திரும்பி வாழ மறுக்கிறவன் திருந்தவே முடியாது. நான் அப்படியே தாங்க இருப்பேன், ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன், ஏன் இஷ்டப்படிதான் இங்கே இருப்பேன், ஏன் இஷ்டப்படிதான் திருமணத்தை நடந்துக்குமே, முடிஞ்சா என்னை அங்கீகரிக்கிறேன்னா வெளியே அனுப்புன்ற ஒரு துணிகரத்துல இருக்கிறான். அழைப்புக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், மனம் திரும்பி வாழ மறுக்கிறவர்கள், துணிகரமாக பாவத்தோடு வாழ்கிறவர்கள். ராஜா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஓடி போல, ராஜா எச்சரித்ததுக்கு அப்புறம் அவன் திருந்த பார்க்கலாம், இன்னும் அங்கேயே இருக்கிறான். தப்பு செஞ்சுட்டேன்றது வெளிப்பிரகாரமா எல்லார் மோடியும் சொல்லப்படுது. அவனுடைய குற்றம் எல்லார் மோடி வெளிப்பட்டமா சொல்லி திருந்துன்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அப்படிதான் இருப்பேன். ஐயோ, ராஜாவுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டோமே, அவருடைய கோபத்தை தூண்டிட்டோமே, ஓடலை, நேருக்கு நேராக நிற்கிறான். எந்த குற்ற உணர்வும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, எந்த தாழ்மையின் சிந்தனமும் இல்லை. அழைப்புக்கு துரோகம் பண்றவர்கள் துணிகரமாய் பாவத்தோடு வாழ்கிறவர்கள். எல்லாம் தெரியும், ஆனா அப்படிதான் இருக்கும். எல்லாம் தெரியும்,
எல்லாம் தெரியும். எதையும் மாற்ற முடியாது, எதையும் திருப்படுத்த முடியாது, எதையும் சரிப்படுத்த முடியாது, எதையும் ஒத்துக்க முடியாது, எதையும் விட முடியாது. அப்படியே தானே இருக்கு. ஏசு எல்லா பாவத்துக்காண்டி மன்னிச்சிட்டார்ல, ஏசு ரத்த செஞ்சு முடிச்சிட்டார்ல. என் சுபாவத்துல எந்த விட்டு கொடுத்தலும் எந்த மாற்றம் இல்லாம நான் இருப்பேன்றவன் அழைப்புக்கு துரோகம் செய்கிறவர்கள். ஐந்தாவது அவன்கிட்ட பார்க்கும்பொழுது அவன் கீழ்ப்படுதலையும் பரிசுத்தையும் செயல்படுத்தாதவன். கீழ்ப்படுதலையும் பரிசுத்தையும் அவன் செயல்படுத்தாதவன். எந்த இடத்துலயும் அவன் ராஜாவுக்கு கீழ்ப்படியல. ராஜா விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தத்தை விரும்ப. நீதியின் ஆடை என்பது ஏதோ இயேசு சிலுவையில் சம்பாதிச்ச நீதி மாத்திரமல்ல. நீதியின் ஆடை என்பது பரிசுத்தமும் உண்மை தன்மையும் புதிதாக்கப்பட்ட இருதயமும் தான் நீதியின் தன்மை. நீதின்றது வெறுமனே கடவுள் சம்பாரிச்சு கொடுத்தது மாத்திரமே, நாம் வாழக்கூடிய நீதி அதில் உள்ள அடங்கி இருக்கு. அந்த வஸ்திரத்தை அந்த ராஜா தான் கொடுக்குறான். அந்த வஸ்திரத்தை அணிறது மாத்திரமல்ல, அந்த வஸ்திரத்துக்கு அணிந்த சுபாவமா வாழணும். அந்த கல்யாண வஸ்திரத்தை அறிந்து எல்லாரோட ஐக்கியப்பட்டு அன்பு செலுத்தி இளவரசன நோக்கமாக கொண்டு இருக்கணும். அதுதான் பரிசுத்த நிலை. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாவே அங்க இருக்கிறனாலதான் அவன்கிட்ட இந்த எந்த அடையாளங்கள் நம்மளோட ராஜா அவனை கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளப்படும். இவன் வெளிச்சத்துக்கு லாய்க்கு இல்லாமே, இவன் ஒளிக்கு பாத்திரமா வாழாதனே, இவனை கொண்டு அழுகையும் பற்படிப்பும் உள்ள இருள போடுன்னு சொல்லி அந்த ஓமையை முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைப்பு எல்லாரும் கொடுக்கப்படுது, அழைப்பு எல்லாராலும் பாதிக்கப்படுது, அழைப்பை கேட்டு எல்லாரும் உள்ள வர்றான், அழைப்பை எல்லாரும் விசுவாசிக்கிறேன்றான், அழைப்புக்கு தான் தகுதி நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த அழைப்புக்கு பாத்திரமாக வாழ முடியும், இந்த அழைப்புக்கு துரோகம் செய்யாம வாழ முடியும் என்பதை ஆண்டவர் சொன்னார். ரோம இறுதியா ஒன்று சொல்லுது, தேவன் கிருபையா நம்மளை அழைக்கிறார் தான். ஆனா அந்த கிருபை வெறும் ஈவு மட்டும் அல்ல, அந்த கிருபை நம்ம கிட்ட ஒரு பொறுப்பையும் எதிர்பார்க்கிறது என்றதை பார்க்கணும். அந்த திருவிருந்த அந்த பந்தையில் அவன் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை முழுமையா மாறும். அவன் வெளியில் உள்ள மாதிரியே உள்ள வாழ முடியாது. அவன் ராஜாவினுடைய குமாரனா, இளவரசனுடைய சிநேகிதனா, இளவரசனுடைய மனவாட்டியா, பரிசுத்த நீதியும் உண்மையை பாதுகாக்கிறவனா இருக்கிறவனா அழைப்புக்கு பாத்திரமா வாழக்கூடிய மனுஷன். நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க எப்படி வாழ்க்கை? இந்த ஓமையில ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றாரு, நிறைய நேரம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம இயேசுவால் நேசிக்கப்படுகிறோம், இயேசுடைய மனவாளன், நான் இயேசுடைய மனவாட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வெறுமனே வாயின் அறிக்கையா, வெறுமனே ஆலயத்துல பங்கு பெறுகிறதோ, வெறுமனே திருவிருந்தில் பங்கு பெறுகிறதோ, வெறுமனே இயேசு விசுவாசிக்கிறதோ மாத்திரமல்ல, அது பிச்சைக்காரன்ல இருந்து ராஜாவினுடைய இளவரசனாக மாறுவது, அது அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக தன்னை உருமாற்றிக் கொள்வது, அது அயோக்கியத்திலிருந்து நீதிக்கு ஏதுவாக தன்னை தேவபக்திக்கு ஏதுவாய் தன்னை ஈடுபடுத்திக் இதெல்லாம் இருக்குதா? நீ அழப்பா அசட்டை செஞ்சீங்கன்னா மனம் திரும்பும். இந்த அழைப்பினுடைய மேன்மை புரியலைன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அழைப்பு சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு வாரமும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது ஒரு நித்திய விருந்துக்கு தேவன் உங்களை அழைக்கிறார், ஒரு நித்திய மகிமையை சொல்றார். இந்த உலகம் அநித்தியமானது, நீ இயேசு அடையிற வரத உனக்கு என்னைக்கு சந்தோஷம் கிடையாது. இயேசு என்கிற மணவாளனுக்காக தான் நீ சபையில இருக்கிற. இயேசு என்கிற மணவாளனுடைய இணைவது, அவருடைய மனவாட்டியா நீ இருக்கிறியா? போத திருமண ஆயத்தம் நடைபெற்றதுன்னு சொன்னா அந்த திருமணத்துக்கான காரியங்கள் எவ்வளவு வேகமா நடைபெறும். அது திருமணம் நடைபெறுவது முடிகிற வரைக்கும் அதனுடைய எல்லா காரியங்களும் சிந்தையில விட்டு போகாது. என்ன ஆடை உடுத்தணும், யாரை கூப்பிடணும், என்ன சாப்பாடு செய்யணும், அது எல்லாம் முடிகிற வரைக்கும் அதை பற்றிய சின்னதா இருக்கும். பரலோகத்துல இயேசு முகமுகமா தரிசுற வரைக்கும் அந்த இயேசு உங்களுடைய ஏக்கமா இருக்கிறாரா? அந்த இயேசுவை தேடுவதும் நேசிப்பதும் பின்பற்றுவதும் அந்த இயேசுக்கான மனவாட்டியா உங்களை எப்படி ஆயத்தப்படுத்துறது? இயேசு பரலோகத்துல உங்களுக்கான மனவனா தன்னை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். உங்களை சந்திக்கவும், உங்களை ஏற்றுக்கொள்ளவும், உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கான நிம்மதி, உங்களுக்கான எல்லாவற்றையும் பரலோகத்துல அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருக்கார், காத்திருக்கிறார். இந்த மனவாட்டியோட சேர்வதற்கு அவர் இயங்கி கொண்டிருக்கார், துடித்து கொண்டிருக்கார். உங்களுக்கு அந்த துடிப்பு இருக்குதா? உங்களுக்கு உண்மையாகவே இயேசு மனவாளனா இருக்கிறாரா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் அல்ல, 6 நாளும் இருக்கிறாரா? இயேசுவை குறித்த சிந்தையும் எண்ணங்களும் வாஞ்சை விருப்பங்களும் எவ்வளோ அதிகரிக்குது, எவ்வளோ தூரம் அறிகிறீங்க, வளர்றீங்க, நேசிக்கிறீங்க, கீழ்ப்படுகிறீங்க, பரிசுத்தம் அடைகிறீங்க, சுத்தமாகறீங்க. அந்த மனவாட்டிக்கான சாட்சி என்ன இருக்குது? எந்த நீதியின் வஸ்திரம் உங்ககிட்ட இருக்குது? எந்த அழைப்பு இருக்குது? இன்னமும் துணிகரமா உங்களுடைய பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு, சுய வழியில வாழ்ந்து கொண்டு, மனம் திரும்பாம என் வாழ்க்கை, என் இஷ்டம், என் சந்தோஷம், என் பாதுகாப்பு, என் நிம்மதி வாழ்வோனா உண்மையாகவே நாம அந்த அழைப்புக்கு துரோகிகளாக தான் இருக்குது. அந்த இஸ்ரவேலை போல அழைப்பை அசட்டை பண்ணணும்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் சுத்தரிக்கப்பட்டது போல நாம் சுத்தரிக்கப்படுவோம். அந்த வஸ்திரம் தரிக்காத மனிதன் அழைப்புக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்தது போல கடவுளுடைய சபையில இருந்து கொண்டு, கடவுளுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு,
கடவுளுடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரம் என்று வாழ்ந்து கொண்டு வித்தியாசமா தனிமையா நான் தனின்னு வாழ்ந்தோம்னு சொன்னா, ஐக்கியப்படாம அன்பு செலுத்தாம இயேசுவினுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளாம இயேசுவுக்கு பாத்திரமா மனவாட்டியா வாழலன்னு சொன்னா உண்மையாகவே நாம துரோகம் செய்யறதாக இருக்கிறோம். மனம் திரும்புவோம், கீழ்ப்படியுவோம், மேன்மையை உணர்வோம், தாழ்மைப்படுவோம், இயேசுவை போல அன்பை நீதியை பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்வோம். தேவன் கிருபையா இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.